It has been said that success is not the key to happiness. Happiness is the key to success. In our continuous pursuit of spiritual wisdom, Sri Guru presents the significance of Kanda Shasti. Download our app for free from the Google Play Store and like us on our Facebook page. மதவர்க்கை கணையாளே தொல்லை நடு நீல கடலாளே மெல்லவரு சோலை குயிலாளே மேயுருகுமானை தழுவாயே தெள்ளு தமிழ் பாடல் தெளிவோனே செய்ய குமாரேச திரளோனே வள்ளல் தோழு ஞான கலலோனே வள்ளி மணவாள பெருமாளே ஏ ஸ்ரீம் கைலாசநாத குரவே சோபாஸ்கந்த குரவே குகேஸ்வர குரவே நமோ நமः. குலமாயர் முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சத்தினாலே இந்த கந்தசஷ்டி விரதத்தினுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது முன்னொரு காலத்திலே சூரபத்மன், தாரகாசுரன், சிம்மாசுரன் என்பவர்களெல்லாம் இருந்தார்கள். அவர்கள் ஆரம்ப காலத்திலே நல்ல தவங்களை செய்து வந்தார்கள். அப்போ தவம் என்றால் அவர்கள் போன்று செய்யக்கூடிய கடுமையான தவங்கள் நம்மால் முடியாது. அதாவது ஊசி முனையிலே நின்று தவங்கள் செய்தார்கள். அதே மாதிரியாக நெருப்பிலே இருந்து தவம் செய்தார்கள், தண்ணியிலே இருந்து தவம் செய்தார்கள். இப்படி கடுமையான தவங்கள் எல்லாம் செய்தார்கள். செய்து இறைவனை அடைய வேண்டும், இறையருள் பெற வேண்டும் என்ற நோக்கோடு தவங்களை எல்லாம் செய்து பிறகு இறைவன் காட்சி கொடுக்க அவர்கள் எல்லா விதமான வரங்களையும் அழியா வரங்களை எல்லாம் பெற்றார்கள். இப்படியாக பெற்றவர்கள் அவர்களுடைய குணங்கள் இது எல்லாவற்றையும் பெற்றவுடன் அவர்களுடைய குணங்கள் மாறி நீதிக்கு புறம்பான செயல்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அதாவது தேவர்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்தார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அப்போ இந்த அசுரர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே நல்லவர்களாகவும் எல்லாம் கிடைத்தவுடனே கெட்டவர்களாகவும் அவர்கள் மாறுகின்றார்கள். அப்படியெல்லாம் மாறினால் அவர்களுக்கு அழிவுதான் கிடைக்கும். இந்த தத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் இளமையாக இருக்கின்ற பொழுது படிக்கின்ற காலங்களிலே அல்லது வாழ்க்கையிலே முன்னைய பகுதிகளை பார்த்து அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். சில பேர் நன்றாக படிப்பார்கள், நன்றாக சம்பாதிப்பார்கள், நன்றாக வேலை செய்வார்கள், நன்றாக உழைப்பார்கள். அப்படி உழைத்து கையிலே பணம் வந்தவுடன் அவர்களுடைய குணங்கள் மாறிவிடும். அதே மாதிரியாக நன்றாக படிக்கின்ற பொழுது நன்றாக பழகி கொண்டிருப்பவர்கள் நல்ல பதவியிலே வந்தவுடன் மற்றவர்களை திரும்பி பார்க்காமல் பழசையெல்லாம் மறந்து விடுவார்கள். இப்படியான குணங்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடாது. அதாவது பழையவற்றை மறக்காமல் பழைய நல்லவைகளெல்லாம் எப்படி பழமையாக இருந்தோமோ, எப்படி நாம் வாழ்ந்து முன்னுக்கு வந்தோமோ, அந்த நேரத்திலே மற்றவர்கள் செய்த உதவிகள், மற்றவர்களாக கிடைக்கக்கூடிய நட்புகள், இவற்றையெல்லாம் நாம் பணம், பதவி, அந்தஸ்து இவை வந்தவுடன் நாம் மறக்கக்கூடாது. அவற்றையெல்லாம் உதறி தள்ளக்கூடாது என்கின்ற தத்துவத்தை காட்டுகின்ற ஒரு சூரபத்மனுடைய வரலாறு நமக்கு அந்த தத்துவத்தை நமக்கு காட்டுகிறது. இப்படியாக வரங்களை பெற்ற சூரபத்மன் தொடர்ந்து தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தான். எல்லா தேவர்களையும் இவனுடைய அடிமையாக மாற்றிக்கொண்டான். அப்போ இந்த நேரத்திலே தேவர்களெல்லாம் துன்புற்று அவர்களெல்லாம் மகாவிஷ்ணுவிடம் போக, மகாவிஷ்ணுவானவர் சிவபெருமானிடம் சென்று முறையீடுகளை செய்து, அப்பொழுது சிவபெருமான் அதற்குரிய வழிவகைகளை நான் செய்கிறேன் அப்படி என்ற நேரத்திலே
அதன் பின்னர் இந்த சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து முருகப்பெருமானை அங்கே அவதாரம் செய்ய வைத்தார். அப்படியாக அவதார புருஷனாக வந்த நெற்றிக்கண்ணிலே இருந்து வந்த முருகப்பெருமான் பின்னர் பலவிதமான திருவிளையாடல்கள் எல்லாம் செய்து பின்னர் சூரபத்மனை, தாரகாசுரனை, சிம்மாசுரனை இவர்கள் எல்லாவற்றையும் அழித்தார். இப்படி சூரபத்மனை அழிக்கின்ற பொழுது சூரபத்மன் பலவிதமான வடிவங்களிலே வந்தான். முகில் கூட்டங்களாக வந்தான், அதே மாதிரி இருளாக வந்தான். இப்படி பல பல வடிவங்களிலே வந்து கடைசியிலே மாமரமாக வந்தான். அப்படி மாமரமாக வருகின்ற பொழுது இந்த மாமரத்தை இரண்டாக பிளந்து சேவலும் மயிலுமாக முருகப்பெருமான் அங்கே தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார். அதாவது மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் முருகப்பெருமான் வெற்றிவேலாக நமக்கு காட்சி தருகின்றார். இந்த இடத்திலே இந்த சேவல், அதாவது முருகப்பெருமான் கையிலே வைத்திருக்கின்ற வேலானது எப்பவும் காலையிலே எல்லோரையும் எழுப்பக்கூடியதாக கொக்கரக்கோ அப்படி என்று சத்தம் செய்யும். அப்படி செய்கின்ற பொழுதும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது கொக்கு அற கோ. கொக்கு என்றால் தமிழ் அகராதியிலே பார்க்கின்ற பொழுது மரம் என்றும், அற என்றால் அறுத்தவன் அப்படி என்றும், கோ அப்படி என்றால் தலைவன், அதாவது மரத்தை அறுத்த தலைவன் அப்படி என்று அந்த சேவலானது காலையிலே எழுந்தவுடனே சொல்லி எல்லோரையும் எழுப்புகிறது. அப்படிப்பட்ட ஜீவராசிகளை நாம் உணவுக்காக அழிப்பது நல்லதல்ல. சரி, இப்படியான இந்த தத்துவத்தோடு கூடியது இந்த முருகப்பெருமானுடைய சஷ்டி விரதம். இந்த விரதத்தை நாங்கள் தனியே இருக்கிறோம், தனியே இருந்து கடைப்பிடிப்பதிலும் பார்க்க, குடும்பமாக இருந்து எல்லோரும், அதாவது கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்களெல்லாம் ஒன்றாக இருந்து இந்த விரதங்களை நாம் கடைப்பிடிப்பதினாலே ஒன்று எல்லோரும் ஒரே நேரத்திலே ஒன்றாக இருந்து இறை வழிபாடு தெரிந்ததை சொல்லி, அதாவது இறை வழிபாடு நமக்கு தெரிஞ்ச நாமங்களை சொல்லி, அதன் பின்னர் ஒருவராக பூஜை செய்கின்ற பொழுது ஒருவருக்கு உதவி செய்து அவர்களே இருந்து இந்த பூஜைகளை செய்வதனாலே நமக்கு இறையருள் கூடுவதோடு மாத்திரமல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மைகள், ஒரு நல்ல ஒற்றுமையான நிகழ்வுகள் எல்லாம் இந்த விரத காலங்களிலே நாங்கள் குடும்பமாக இருந்து செய்வதனாலே நமக்கு கிடைக்கின்றது. அதோடு மாத்திரமல்லாமல் இந்த விரத காலங்களிலே இந்து மதத்திலே சொல்லப்பட்ட தர்மங்கள் அவற்றையெல்லாம் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அதாவது இந்த வேத யஜ்ஞம் அப்படி என்கின்ற வேதத்தை காப்பாற்றுகின்ற அல்லது வேதத்துக்கு ஒப்பான திருமறைகளை காப்பாற்றுகின்ற அல்லது படிக்கின்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரியாக அடுத்தது இறைவனை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரியாக மனுஷ யஜ்ஞம் என்கின்ற மனிதனுக்கு மனிதன் உதவிகள் செய்ய வேண்டும், அல்லது இன்முகத்தோடு பழகி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் துன்பம் செய்யாத நிலைமைகளை இந்த விரத காலங்களிலே கடைப்பிடித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரியாக தாய் தகப்பனை மதிக்கின்ற தன்மையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதே மாதிரியாக பூத யஜ்ஞம் எனப்படுகின்ற மிருகங்கள், பறவைகள், பயிரினங்கள் இவற்றையெல்லாம் பாதுகாத்து அல்லது அவற்றிலே நாம் இறைவனை பார்த்து வழிபாடு செய்கின்ற பழக்க வழக்கங்களையும் இந்த விரத காலங்களிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த விரதங்களை நாம் அனுஷ்டிப்பதினாலே, அதாவது தனியே அனுஷ்டிப்பதிலும் பார்க்க குடும்பத்தோடு அல்லது கூட்டு சேர்ந்து அல்லது எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பிரார்த்தனைகள் செய்வதனாலே குடும்பத்திலே சுபீட்சம் உருவாகும், குடும்ப நன்மைகள் உருவாகும். அதே மாதிரியாக ஆலயங்களிலே நாம் ஒன்று சேர்ந்து செய்கின்ற பொழுது எல்லோருடைய ஒற்றுமையும்
அங்கே நிலைநிறுத்தப்படும். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த உலகுக்கு, நாட்டிற்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். ஆகவே எல்லோரும் இந்த விரதங்களை கடைப்பிடித்து எல்லாம் வல்ல இறை சக்தி அருளை பெற்றையும் வண்ணம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா.